எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு அருமையான கீர்த்தனை பாடலுடைய பொருள் தான் பார்க்க போகிறோம். பாதம் ஒன்றே வேண்டும். இது உசேனி ராகம். இந்த பாட்டில் என்ன ஆசிரியர் சொல்லியிருப்பார் அப்படின்னா, கர்த்தருடைய பாதத்துக்கு எவ்வளோ ஒரு முக்கியத்துவம் இருக்குது. அதாவது கர்த்தருடைய பாதம்னா என்ன அர்த்தம்? அவருடைய பிரசன்னத்தில், தேவனுடைய பிரசன்னத்தில் அமர்ந்திருக்கும் போது, எந்த சூழ்நிலையிலையும் கர்த்தருடைய பாதத்தை நம்பி இருக்கும் பொழுது அவர் நம்மளை வழி நடத்துவார், அவர் நம்மளை பார்த்து கொள்வார். எப்படிப்பட்ட காரியங்களிலும் கர்த்தருடைய பாதத்தை நம்பி வந்தவங்களுக்கு, அதாவது கர்த்தரே சரணம், கர்த்தருடைய காரியங்கள், அவருடைய வழி நடத்துதலை நம்பி வருகிற யாருக்கும் வருகிற ஒரு நன்மைகள், வருகிற பாக்கியங்கள் என்ன அப்படிங்கிறது தான் இந்த கீர்த்தனை பாடலினுடைய முழு அர்த்தமும் கூட. சரிங்களா? இப்போ நம்ம அந்த பாடலை பார்க்கலாம். பாதம் ஒன்றே வேண்டும், இந்த பாரில் எனக்கு மற்றேதும் வேண்டாம். இப்போ பார்த்தீங்கன்னா, உங்கள் பாதம், கர்த்தருடைய பாதம் மட்டுமே போதும், இந்த பாரில் அப்படின்னா இந்த உலகத்தில் எனக்கு வேறு எதுவுமே வேண்டாம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த தேவ பிரசன்னம் மட்டுமே எனக்கு போதும் அப்படிங்கிறது தான் அந்த முதல் 2 வரிகளில் இருக்குது. சரிங்களா? இப்போ அடுத்தது ஸ்டான்ஸா பார்க்கும்போது, நாதனே துங்கமெய் வேதனே பொங்குனர் காதலுடன் துய்ய தூதர் தொழுஞ்செய்ய பாதம். பாதம்ங்கிறது மறுபடியும் அப்படி ஃபர்ஸ்ட் லைன்லேருந்து ஆரம்பிக்கும் அந்த பாதம்ங்கிறது. சரிங்களா? இப்போ இது நாதனே, இயேசுநாதனே, துங்கம் மெய் அப்படின்னா, துங்கம்னா உயர்ந்த தூய்மையான, வேதனே வேதங்களை கற்று தெரிந்தவரே, வேத வாக்கியங்கள் அதாவது வேத வார்த்தைகளால் முழுமையாய் நிறைந்தவரே, பொங்கு நற்காதலுடன் துய்யனா தூய்மையான ஒரு பரிசுத்தமான ஒரு காதல், ஒரு பரிசுத்தமான ஒரு அன்புடன் பொங்குகிற யாரு? அந்த தூதர்களோடு கூட உம்முடைய பாதத்தை தொழுகிறேன் அப்படின்னு சொல்றார். சரிங்களா? அதாவது ஒரு மிக உயர்ந்த ஒரு தூய்மையான ஒரு நாதன், வேதத்தில் கற்று சிறந்தவர், வேத வாக்கியங்களால் நிறையப்பட்டவர், அண்டையில் தூதர்களோடு சேர்ந்து ஒரு தூய்மையான ஒரு பரிசுத்தமான அன்பு பொங்கி உங்களுடைய பாதத்தை பணிகிறேன் அப்படிங்கிறதான் அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸானுடைய அர்த்தம். இப்போ அடுத்தது, சீரும் புயலினால் வாரிதி பொங்கிட பாரில் நடந்தாற்போல் நீர்மேல் நடந்த உன் பாதம் ஒன்றே வேண்டும் அப்படி வரும். சீரும் புயலினால், பயங்கரமாக சீருகின்ற ஒரு புயல் கடலில் இது அந்த பைபிளில் இருக்கக்கூடிய ஒரு இன்சிடெண்ட்டை சொல்கிறாங்க. அதாவது சீஷர்கள்லாம் அந்த படகுல ஏறி இருக்கும்போது கடல் பயங்கரமாக கொந்தளிக்கும். அப்போது இயேசு சுவாமி அக்கறையிலேருந்து ஜெபம் பண்ணுறதுக்காக போயிருப்பார். அங்கேருந்து நடந்து வருவார், கடல் மேலே நடந்து வர்ற அந்த ஒரு சம்பவத்தை தான் இந்த ஸ்டான்ஸா குறிக்குது. பயங்கரமான ஒரு புயலில் வாரிதி அப்படின்னா கடல். சரிங்களா? கடலினுடைய அர்த்தம் தான் வாரிதி. கடல் பொங்கிட பாரில் நடந்தார் போல், பாரில்னா அந்த உலகத்தில் நார்மலாக ஒரு பூமியில் நடக்கிற மாதிரி அந்த நீர்மேல் நடந்த அந்த ஒரு திருப்பாதம், அந்த பாதங்கள் அந்த நீர்மேல் நடந்து வர்ற அந்த பாதங்கள் எனக்கு வேணும் அப்படின்ட்டு அந்த செகண்ட் ஸ்டான்ஸால ஆசிரியர் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறார். பார்த்தீங்களா? அந்த வேதத்தில் இருக்கக்கூடிய ஒரு சம்பவத்தை இந்த பாடலோட இணைச்சிருப்பார். அப்போ அதுலேருந்து என்ன தெரியுது? பயங்கரமான ஒரு சூழ்நிலைகளில் கூட கர்த்தருடைய பாதத்தை நம்பி இருக்கிறவங்களுக்கு ஒரு அமைதியான ஒரு போக்கு, அதாவது ஒரு வழி உண்டாகுகிற ஒரு போக்கு உண்டாகும் அப்படிங்கிறத அந்த ஸ்டான்ஸால சொல்ல வர்றாரு. சரிங்களா? அடுத்தது 3வது, வீசும் கமல் கொண்ட வாசனை தைலத்தை ஆசையுடன் மறி பூசி பணிந்த பொற்பாதம். இந்த ஒவ்வொரு இதுலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா வேதாகமத்தில் இருக்கக்கூடிய கர்த்தருடைய பாதத்தோடு இருக்கக்கூடிய சம்பவங்களை தான் இந்த ஸ்டான்ஸால் எழுதியிருப்பாங்க ஆசிரியர். இப்போ 3வதுமே இது நீங்கள் எங்கே பார்க்கலாம் அப்படின்னா, மார்த்தாள் மரியாள் 2 சகோதரிகள் இருப்பாங்க இல்லையா? அப்போ லாசருவை உயிரோடு எழுப்புன அந்த சாட்சியெல்லாம் முடிஞ்ச அடுத்த கொஞ்ச நாட்களில் ஏசப்பா அவங்களுடைய வீட்டுக்கு போயிருக்கும் போது மரியாள் அவர் கர்த்தருடைய பாதத்தை ஒரு நல்ல ஒரு வாசனை கொண்ட தைலத்தினால அவன் இந்த பாதத்தில் ஊற்றி கழுவுவானாம் அப்படின்னு ஒரு சம்பவம் அதில் இருக்கும் உங்களுக்கு வேதாகமத்தில். அதை தான் இந்த ஸ்டான்ஸால் ஆசிரியர் எழுதியிருப்பார். அதாவது வீசும் கமல் கொண்ட, கமல் அப்படின்னா கமலம், அதாவது தாமரைக்குன்னே ஒரு யுனிக் ஸ்மெல் இருக்கும்.
சரிங்களா? அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு மனம் வீசுகின்ற, ஒரு தாமரை மனம் வீசுகின்ற ஒரு தைலத்தை, ஒரு நலதத்தை ஆசையோடு அவள் ரொம்ப ஒரு விருப்பமாக வாஞ்சையாக கர்த்தருடைய பாதத்தில் ஊற்றி அதை பூசி பணிந்த பொற்பாதம், ஒரு பொன்னான அந்த பாதத்தில் ஒரு பூசி அவள் பணிஞ்சிருப்பாள். அதாவது பணிந்து தன்னை அர்ப்பணம். இது என்ன குறிக்குதுன்னா, ஒரு அர்ப்பணித்தல் அப்படிங்கிறத தான் இந்த 3வது ஸ்டான்ஸாக குறிக்குது. சரிங்களா? அப்படி ஒரு பாதம் ஒன்றே வேண்டும் அப்படின்ட்டு ஆசிரியர் அழகாக எழுதியிருப்பார். இப்போ 4வது, போக்கிடமெற்ற எம் ஆக்கினை யாவையும் நீக்கிடவே மரம் தூக்கி நடந்த நர் பாதம். இப்போ அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த பாதத்தில் என்ன இதுனா, சிலுவையை தூக்கி நடந்த அந்த நல்ல பாதங்கள் வேண்டும் அப்படின்னு சொல்லியிருப்பார். அதாவது என்னுடைய பாவங்களை, ஆக்கினைனா பாவங்கள், என்னுடைய பாவங்களை போக்குறதுக்கு, அதை தொலைக்கிறதுக்கு, அதாவது அந்த பாவங்களை கழுவுறதுக்கு, போக்கிடமற்ற, எங்கே போகனே தெரியாமல் இருந்த எனக்கு என்னுடைய பாவங்கள், என்னுடைய ஒழுங்கினங்கள் யாவற்றையும் நீக்கிறதுக்கு ஏசப்பா என்ன செஞ்சாராம்? சிலுவை மரத்தை தூக்கி நடந்த அந்த நல்ல பாதம் ஒன்றே வேண்டும். எவ்வளவு அழகா ஆசிரியர் ஒரு உவமை எடுத்து காமிக்கிறார் பார்த்தீங்களா? ஒரு சிலுவையில் நமக்காக, நம்முடைய பாவங்களை கழுவுறதுக்காக, நம்மளுடைய பாவங்கள்லேருந்து நம்ம வெளியே கொண்டு வர்றதுக்காக இயேசு சுவாமி செஞ்ச ஒரு மிகப்பெரிய தியாகத்தை தான் இந்த 4வது ஸ்டான்ஸெல்லாம் ஆசிரியர் சொல்லியிருப்பாரு. சரிங்களா? 5வது, நானிலத்தோர் உயர் வானிலத்தேர வல் ஆணி துளைத்திட தானே கொடுத்த உன் பாதம். நானிலத்தோர்னா 4 நிலங்களை சொல்லுது. அதாவது குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல் அப்படிங்கிறது. இதில் பாலை அப்படிங்கிற அந்த ஆக்சுவலாக 5 நிலம், அந்த பாலைங்கிறதுல இதில் இன்க்ளூட் பண்ணலை. நானிலம்னே ஒரு தமிழ் வார்த்தையும் உண்டு. அந்த நானிலம் என்ன குறிக்கும் அப்படின்னா, மருதம், முல்லை, நெய்தல், குறிஞ்சி. சரிங்களா? இந்த இதுதான் குறிக்குது. அதாவது என்ன சொல்ல வர்றாங்க, அதாவது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள், சரி, அந்த பூமியில் இருக்கிற நிலங்களை தான் நானிலமாக பிரிச்சிருக்காங்க. அப்போது இந்த நானிலத்தில் இருக்கக்கூடிய இந்த மக்கள் உயர வானிலத்தேர, அதாவது வானிலத்துக்கு ஏற, அதாவது கர்த்தரோடு கூட இசைந்திருக்க அந்த பரலோகத்தை அடைய ஆணி துளைத்துற, அந்த பரலோகத்தை அடைவதற்கு இப்போ கர்த்தரால், ஏசப்பாவால் மட்டும்தான் முடிஞ்சுது. ஏன்னா சிலுவையில் அவர் தொங்கி ஆணி துளைத்து நமக்கு ஒரு வழியை, ஒரு வாசலை ஏற்படுத்தியிருக்காரு ஏசப்பா, இல்லையா? அதை தான் இந்த 5வது ஸ்டான்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கு. சரியா? வள் ஆணி துளைத்துற, அதாவது வள்ளுனா ஒரு வலிமையான, ஏன்னா அது இரும்பு ஆணிகள் இல்லையா? அது ரொம்ப கோரமாக ஆண்டவருடைய பாதங்களில், கைகளில் எல்லாம் சிலுவையில் அரைஞ்சிருப்பாங்க. அந்த ஆணி துளைத்து தானே கொடுத்த உன் பாதம், அந்த 2 பாதங்களையும் சேர்த்து வச்சு ஆணியை அரைஞ்சிருப்பாங்க இல்லையா? அந்த சம்பவத்தை தான் ஆசிரியர் ரொம்ப அழகாக கொடுத்துருக்காரு. சரிங்களா? அதாவது இந்த நானிலத்தில், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் பரலோகத்துக்கு, தெய்வத்துவத்தை அடையிறது, தெய்வமோடு கூட, கர்த்தரோடு கூட இணைந்திருக்கிற அந்த நாட்கள் அடைவதற்கு தன்னைத்தானே தன்னுடைய பாதங்கள்லாம் ஆணி, ஒரு வலிமையான இரும்பு ஆணிகள் துளைத்திட நமக்காக தியாகம் செய்த அந்த பாதம் ஒன்றே வேண்டும் அப்படின்னு ஆசிரியர் சொல்றாரு. இப்போ கடைசி 6வது ஸ்டான்ஸா, இப்போ இந்த பாதத்தை நம்பி வந்தவங்களுக்கு என்ன கதி அப்படிங்கிறது தான் இப்போ அந்த 6வதுல ரொம்ப அழகாக முடிச்சிருப்பாரு. அது வரைக்கும் எல்லா சம்பவங்களையும் லிஸ்ட் பண்ணியிருப்பாரு. பாதத்தோடு இருக்கக்கூடிய வேதாகம சம்பவங்கள்ல எல்லாம் லிஸ்ட் பண்ணிட்டு, கடைசி அந்த பாதத்தை அடைந்தவருக்கு என்ன ஒரு விமோச்சனை, அதாவது என்ன பலன் அப்படிங்கிறத சொல்லியிருப்பார். பாதம் அடைந்தவர் காதரவாய் பிரசாதம் அருள் இயேசு நாதனே என்றும் பாதம் அப்படின்னு போகுது. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா, பாதம் அடைந்தவருக்கு ஆதரவாக யார் நீங்கள் கர்த்தருடைய பாதத்தில், சமூகத்தில் நீங்கள் ஒப்பு கொடுத்தாலும் ஒரு இனம் புரியாத ஒரு சமாதானத்தை, சந்தோஷத்தையும் கர்த்தர் அருளுவார். அவங்களுக்கு ஒரு ஆதரவாக என்ன செய்யறாதான், பிரசாதம் அருள் இயேசு. பிரசாதம் அப்படின்னா ஒரு ஆசீர்வாதமான உணவு. சரிங்களா? அதாவது ஒரு தூய்மையான, பரிசுத்தமாக்கப்பட்ட, ஒரு மக்களுக்கு பயன்படக்கூடிய, ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு ஆகாரம், ஒரு உணவு, அதான் பிரசாதம். சரிங்களா? அப்படி ஒரு ஆசீர்வாதத்தை அருளுகிற இயேசு, ஆண்டவரே, என் நாதனே, உம்முடைய பாதம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரியர் ரொம்ப அழகாக பாடியிருப்பார். சரிங்களா? இதுதான் இந்த பாதம் ஒன்றே வேண்டும் அப்படிங்கிற அந்த கீர்த்தனை பாடலினுடைய அர்த்தம். நீங்கள் மறுபடியும் கூட இதை சர்ச்சில் அதிகமாக பாடும் பொழுது நீங்கள் அதை அர்த்தம் புரிஞ்சு பாடும்போது இன்னும் மகிமையாக இருக்கும். சரிங்களா? நான் ஒரு முதல் 2 ஸ்டான்ஸாக மட்டும் இதுக்கு பாடி காட்டுறேன். அப்போ உங்களுக்கு இந்த ராகங்கள் கொஞ்சம் புரியும் உங்களுக்கு. பாதம் ஒன்றே வேண்டும்,
இந்த பாரில் எனக்கு மற்றேதும் வேண்டாம், பாதம் ஒன்றே வேண்டும். நாதனை துங்கமை வேதனை பொங்கு நற்காதலுடன் துய்ய தூதர் தொழுஞ்செய்ய. நாதனை துங்கமை வேதனை பொங்கு காதலுடன் துய்ய தூதர் தொழுஞ்செய்ய. பாதம் ஒன்றே வேண்டும். இந்த பாரில் எனக்கு மற்றேதும் வேண்டாம், பாதம் ஒன்றே வேண்டும். சீரும் புயலினால் வாரிதி பொங்கிட பாரில் நடந்தாற்போல் நீர்மேல் நடந்தவும் பாதம் ஒன்றே வேண்டும். இந்த பாரில் எனக்கு மற்றேதும் வேண்டாமும், பாதம் ஒன்றே வேண்டும். பாடல் பாடி காட்டிட்டேன், இதனுடைய அர்த்தத்தையும் பார்த்துட்டோம். மேலும் ஒரு நல்ல கருத்தோடு இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கலாம். நன்றி.